வணக்கம் வின்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். நம்ம சேனலில் டெலிகிராம் சேனலில் கரண்ட்டாக 6.4K சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதன் மூலிமா லாஸ்ட் 30 மினிட்ஸில் உங்களுக்கு ஜிஎலுக்கான டெமோ டீம், எஸ்எலுக்கான டீம்ஸ் இதெல்லாமே கொடுப்போம். ஸோ எஸ்எலுக்கான டீம் செலக்டட் மேட்சஸ் மட்டும், ஜிஎலுக்கான டெமோ டீம்ஸ் எல்லா மேட்சுக்குமே கண்டிப்பாக கொடுப்போம். காலையிலேயே எந்தெந்த மேட்ச் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிற செட்டிலும் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எந்த டீமுக்கான வின்னிங் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நம்ம டெலிகிராமில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் செகண்ட் T20 மேட்ச்சு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் நடக்குது. ஸோ அந்த மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெவல்ஸு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, சேம் லெவல் தொடருக்கான வாய்ப்பு ரெண்டு டீமுக்கும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறத கிடச்சிடுச்சு அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும். பட் 5 மேட்ச் கொண்ட சீரியஸ். ஸோ ஒரு 2 மேட்ச் வரைக்கும் சேம் லெவலோட போயிட்டு அதுக்கப்புறம் மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இல்லாமல் வரும் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ ஆன் டைமில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு யோசித்தா, சிதம்பரம் ஸ்டேடியம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் அசிஸ்டண்ட் கொடுக்கும். ஸோ அதை யோசித்து ஏதாவது ஒரு ஸ்பின்னரை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்படி யோசித்தோம் அப்படின்னா ஆர் அகமது மட்டும் இருக்கார். இன்னொரு ஸ்பின்னராக ஆட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அட்கின்சன் அல்லது மார்க்வுட். ஸோ இப்படி யாராவது ஒருத்தரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். பட் அவங்களுடைய திங்கிங்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சேம் லெவலே தான் நாமளும் திரும்ப எடுத்திருக்கோம். மார்க்வுட், ஜோப்ரா ஆர்ச்சர், அட்கின்சன், ஸோ ஓவர்டன் இப்படி யோசிக்கும்போது எல்லாருமே மெயின் பவுலராக இருக்காங்க. மேபி அட்கின்சனை ஓவராக ஆர் அகமதை உள்ளே கொண்டு வரலாம். இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நாம் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கிறது சேம் லெவலுக்கு தான் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் சொல்லிடுறேன். ஸோ அது மாறும்போது மட்டும் சின்ன மாற்றங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது பேசிக்காக இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டு டாப் 4 பிக்கு, மேட்ச் ஃப்ளோ, இந்த சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேபிள் வைஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ டாப் 4 பிக் இது கொஞ்சம் இன்சியலாகவே வீடியோவை கொஞ்சம் முன்னாடியே போடுறோம். ஒரு சின்ன மாற்றம் ஏதாவது இருக்கலாம் டாப் 4ல். ஆன் டைமில் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய டாப் 4 பிக் அப்படின்னா, ஸோ இந்தியா ஃப்ளையர்ஸை தான் எல்லாருமே டாப் 4 பிக்கில் இருக்காங்க. ஸோ இதில் மேபி இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும் பட்சத்தில் இந்த 4வது பிக்கு மட்டும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. பட்லர் 4வது பிக்காக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கணும். இப்போ 4th பிக் சின்னதாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு கண்டிஷனில் 1, 2, 3, 4. ஸோ 3rd பிக் விக்கெட் கீப்பிங்கில் இருக்குது. லாஸ்ட் மேட்சும் விக்கெட் கீப்பிங்கில் இருந்துச்சு. ஸோ எந்த டீமோட பிக் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பொறுத்து மேட்ச் ஃப்ளோ அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இன்டர்நேஷ்னல் மேட்சஸுக்கு கொஞ்சம் வேரியேஷன் படும். அதை யோசிச்சுக்கணும். முதல் 4 பிக்கில் இருந்துமே நீங்கள் மேட்ச் ஃப்ளோவை கால்குலேஷன் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சு ஆல்மோஸ்ட் இதே தான் இருந்துச்சு. இந்த 4th பிக் மட்டும் வருண் சக்கரவர்த்தி இல்லை. ஸோ விக்கெட் கீப்பிங்கில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதே போல் ஆல்ரவுண்டர், பவுலர், விக்கெட் கீப்பருங்கிறது தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அதோடய ஃப்ளோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. விக்கெட் கீப்பர் தான் 3rd பிக்கும் 4th பிக்கும் இருந்துச்சு. கேப்டன் ஆப்ஷன் அங்கே தான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்தது. ஸோ இந்தியா டாமினேட் பண்ணினதுனால ஸோ பவுலர்ஸ் பேஸில் பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மேட்சோட ஃப்ளோ இப்போ 3rd பிக் திரும்பவும் விக்கெட் கீப்பிங்கில் தான் இருக்குது. மேக்ஸிமம் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ மேட்சோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, எந்த டீம் வின் பண்ண போகுது, இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்கு டொமஸ்டிக் மேட்ச் ப்ளஸ் இந்த மாதிரி அதாவது நம்ம பிபிஎல் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லீக் அப்படிங்கிற மேட்ச்சுக்கும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸுக்கும் சின்னதாக வித்தியாசம் இருக்கும். நம்ம இந்த ஃபஸ்ட் மேட்ச்சுக்குமே நம்ம டெமோ டீம் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 8 டிடி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸியலாக இருக்கும். எப்படி அதை நீங்கள் வேரியன்ட் பண்ணுறது அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஃப்ளோவை 3rd பிக்கை மட்டுமே வச்சு
ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. அங்கே ஸ்ட்ராங்கஸ்ட் வீக்கஸ்ட் எந்த டீமுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத யோசித்து பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அதை கணிக்க முடியலன்னா நம்மளுக்கும் அது கணிக்க முடியாமல் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சில். ஸோ இங்கிலாந்து ஃபேவராகவும் நம்ம ஒரு டீம் டெமோ கொடுத்துருந்தோம். ஸோ இந்தியா ஃபேவராகவும் ஒரு டீமை டெமோவாக கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும், இதில் வேறு வழி இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கான ஃப்ளோ எப்படின்னா, செகண்ட் பிக்கு ஃபஸ்ட்டு பிக்கு இது எல்லாமே இன்வால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் பிக் எங்கே இருக்குது? பவுலிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கு ஆல்ரவுண்டரில் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்குமான வாய்ப்பு இந்த மேட்சுமே இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் பிக் பவுலிங். ஸோ எந்த டீம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கான சின்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் பிக்கையும் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன். பட் இது இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. ஸோ ரியலைஸ் பண்ணுங்கள் லைட்டாக. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு பவுலிங் பேஸ்லேயும் மேட்ச் மூவ் ஆகி போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ தேர்டு ஃபோர்த்து லாஸ்ட் மேட்ச் எப்படி இருந்துச்சு? விக்கெட் கீப்பிங். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸு செகண்டும் தேர்டும் ஆக்கிரமிக்குது. ஸோ விக்கெட் ப்ளஸ் ரன் அப்படின்னு வருது. செகண்ட் இன்னிங்ஸு விக்கெட் கீப்பரில் முடியுது. விக்கெட் கீப்பரில் இருந்துச்சு. ஃபோர்த்து பிக்கும் விக்கெட் கீப்பரில் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் பிக்கையும் இன்வால்வ் பண்ணுறோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்னால் இப்படி எடுத்துக்கங்க. செகண்ட் பிக்கையும் இன்வால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? செகண்டு தேர்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸை தீர்மானிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. செகண்ட் பிக்கும் தேர்டு பிக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு, தேர்டு பிக்கும் ஃபோர்த்து பிக்கும் செகண்ட் இன்னிங்ஸுக்கு. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ இப்போ மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த T20 மேட்சும் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னா, செகண்டுங்கிறது பவுலிங்கில் இருக்குது, தேர்டுங்கிறது விக்கெட் கீப்பிங்கில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஃப்ளோ விக்கெட் ப்ளஸ் ரன் அப்படிங்கிறது ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகே. இப்போ தேர்டு ஃபோர்த்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, விக்கெட் கீப்பர் பவுலர். ஸோ ரன் ப்ளஸ் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேட்ச் ஈக்குவலாக கொஞ்சம் ப்ராசஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நீங்களும் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். ஸோ இந்த பிக்கு மாறலாம். இந்த விக்கெட் கீப்பரில் பவுலரில் இருக்கக்கூடிய ஃபோர்த்து பிக் விக்கெட் கீப்பிங் வந்துருச்சுன்னா சேசிங்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இதை பார்த்துக்குங்க. ஓகே. இப்போ டாப் கேப்டன் டாப் விசி பேட்டிங்லேயும் ஆல்ரவுண்டர்லேயும் இருக்குது. பிக்கிங் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம டேபிளை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ டாப் கேப்டன் டாப் விசி பேட்டிங் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச்சில் கேப்டன் வந்த அதே கேப்டன் விசி பிளேயர் தான் டாப் கேப்டன் டாப் விசியாகவும் இருக்குது. ஸோ இது சின்னதாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமானா கொஞ்சம் கம்மி தான். ஸோ இப்படியே தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே. இப்போ கேப்டன் ஆப்ஷன் எங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேட்ச் ஃப்ளோ இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கேப்டன் ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேட்சும் பேட்டிங்கை சார்ந்த பிளேயர்ஸ் அல்லது பவுலிங்கை சார்ந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். பேட்டிங் ஆர் பவுலிங்கில் கேப்டன் வர வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சுக்கு. ஸோ அதில் மேட்ச் ஃப்ளோவை நம்ம சொல்லியிருக்கோம், அதோட கம்பேர் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டில் விக்கெட் ப்ளஸ் ரன் அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ அப்படி யோசிக்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸை யூஸ் பண்ணலாம் ஒன்று. ஸோ செகண்டில் என்ன வந்திருக்கு? விக்கெட் கீப்பர் பவுலர் அப்படின்னு தேர்டு ஃபோர்த்து வந்திருக்கு. ஸோ அப்போ பேட்டிங் பேஸில் ஆர் பவுலிங் பேஸில். ஸோ இப்படி தான் திரும்பவும் கேப்டன் இருக்குது. ஆல்ரவுண்டருக்கான கேப்டன் வாய்ப்பு இந்த மேட்சுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதை யோசிச்சுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பவுலருக்கும் இதே போல் அமைப்பு இருந்தால் கேப்டன் போகலாம். அதே போல் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டருக்கும் கேப்டன் போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு அமைப்பு தான் பேட்டிங் ஆர் பவுலிங்கில் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேட்டிங் மீன்ஸ் பேட்டிங் பண்ணக்கூடிய விக்கெட் கீப்பரும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆல்ரவுண்டர் கேட்டகரி மட்டும் இப்போதைக்கு கேப்டன் வாய்ப்பில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே. இப்போ நம்ம டேபிள் வைஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்குவோம். ஓகே. லாஸ்ட் மேட்ச் லைட்டாக உங்களுக்கு டேபிள்னால் எப்படி அப்படிங்கிறத மட்டும் காட்டியிருந்தோம். ஸோ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இப்போது இந்தியாவுக்கு ஃபேவராக இங்கிலாந்துக்கு ஃபேவராக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்குவோம். ஓகேங்களா? இதில் எக்ஸாம்பிளுக்கு இதே டேபிள் தான் லாஸ்ட் மேட்சும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த சேஞ்சஸும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதே போல் லெவலில் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதே தான் இங்கே ட்ரீம் டீம் வந்தவங்களை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்தியா டீமில் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, ஏ சிங், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த 4 பேரும் இந்த டேபிள் ஒன்றிலிருந்து அப்படியே வந்திருந்தாங்க. ஓகே, இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம இங்கிலாந்து டீமில் எடுத்துகிட்டு வந்தோம்னா, இங்கேருந்து ட்ரீம் டீம் என்ட்ரான பிளேயர்ஸ் அப்படின்னா ஹரி புரூக், அடில் ரஷீத், ஜோப்ரா ஆர்ச்சர். ஸோ இப்படி தான் ட்ரீம் டீம் வந்திருந்தது லாஸ்ட் மேட்ச்.
ஓகே, இப்போது இந்த மேட்ச்சு இதில் எப்படி இருந்து ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இப்போ இந்தியா வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஸோ இங்கே திரும்பவும் சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, பவுலிங்கில் சின்னதாக மாறலாம். ஸோ இங்கே ஏசிங் பிஸ்னாய் இப்படி கூட சின்ன மாற்றம் ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை மாற்றலாம், அல்லது வருண் சக்கரவர்த்தி பிஸ்னாய் இந்த மாதிரியான ஒரு சின்ன மாற்றம் இருக்கலாம். இது வந்து இந்தியா ஜெயிக்குது அப்படிங்கும்போது டெஃபினட்டாக லாஸ்ட்டு மேட்ச் ட்ரீம் டீம்லேருந்து இங்கே ஒரு பிளேயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும், மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா, இந்தியா லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வருணும் ரிங்கு சிங்கும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிடில் அல்லது அந்த மாதிரி அல்லது மேட்ச் க்ளோஸாக ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி ரிங்கு சிங் ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயர் ரோலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது அப்படியே இங்கிலாந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேஸில் நாம் இங்கே யோசித்தோம் அப்படின்னா, ஸோ டக்கெட், சால்ட், ஸோ இந்த இடத்துல ரசித், மார்க்குட், ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வரலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு ப்ரொஜெக்ட் ஆன மாதிரியான அதே மாதிரியான ஒரு அமைப்பு இங்கிலாந்து சைடும் உட்காரலாம். ஸோ இதை கொஞ்சம் யோசித்து வச்சுக்கோங்க. இது டேபிள் 1ல் பிளேயர்ஸ் எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரிடிக்ஷன். ஓகே, இப்போ டேபிள் 2 அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இந்த டேபிள் 2, ஸோ இந்த டேபிள் 2ல் இப்போ லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் வந்தவங்களை நம்ம மென்ஷன் பண்ணலாம். இங்கே திலக் வர்மா, பாண்டியா, அக்சர் பட்டேல். ஓகேங்களா? ஸோ இங்கே ஜாஸ் பட்லர் ஸோ மட்டும்தான் வந்திருந்தார். ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம். ஸோ இப்போ இந்தியா வின் பண்ணுறாங்க திரும்ப அப்படிங்கிற மாதிரி இந்த டேபிளில் இருந்து எந்த மாதிரியான பிளேயர்ஸ் உள்ளே வரலாம் அப்படின்னா, திரும்பவும் நீங்கள் இந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணி தான் ஆகணும். சரி, இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை பிக் பண்ணி தான் ஆகணும். ஒரு பிளேயரை மிஸ் பண்ணணும். லாஸ்ட் மேட்ச் அதுதான் நடந்திருந்தது, நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வின் பண்ணுது அப்படின்னா இங்கே திரும்ப இந்த மிடில் அல்லது எண்டில் இருக்கக்கூடிய பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் என்ன நடந்ததுன்னா லாஸ்ட் மேட்ச் 2 பிளேயர் வரைக்கும் உள்ளே வந்திருந்தாங்க. ஓகேங்களா? இதே போல் அமைப்பு ஏற்படலாம். ஓகேங்களா? ப்ளஸ் இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர், இது வழக்கமாக அதே போல் யூஸ் பண்ணுங்கள். இதில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. ஏதாவது ஒரு பிளேயரை லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம்லேருந்து சேஞ்ச் பண்ணுங்கள், அதோட போதுமானதாக இருக்கும். ஓகே, இப்போ லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சூரியகுமார் அதே போல் தான் ஹார்திக் பாண்டியா, சூரியகுமாரில் ஏதாவது ஒரு பிளேயரை பிக் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ப்ளஸ் நிதிஷ் ரெட்டி ஒரு ட்ரம் கார்டு பிக்காக நீங்கள் இந்த மேட்ச் யூஸ் பண்ணி பார்க்கலாம் லாஸ் ஆகிற டீமுக்கு. ஓகே, இப்போ இங்கிலாந்து சைடு நம்ம யோசிப்போம். இங்கிலாந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த 3 பிளேயருமே, இந்த 3 பிளேயர் இம்பார்ட்டண்ட் ரோல், 2 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். வீக் டீமில் ப்ரிடிக்ட் பண்ணுறது இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன ரிஸ்க் அப்படின்னா, ஸோ ஒரே மாதிரி அமைப்பில் 2-3 பிளேயர் இருப்பாங்க. கண்டிப்பாக சாய்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த 3 பிளேயரில் 1 or 2 பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷனில் அட்கின்சன் வின் பண்ணுறாங்க இங்கிலாந்து அப்படிங்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து இவரை தான் சேஞ்ச் பண்ணவும் ஒரு சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ அதையுமே பார்த்துக்கணும். நியூ பிளேயர் வர்ற பிளேயரையும் கன்சிடரபிள் பண்ணிக்கங்க. ஸோ வின் ஆகிறாங்கிற பட்சத்தில் இந்த பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, இப்போ லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் லாஸு, பட்லர் உள்ளே என்ன ஆயிருந்தார். ஸோ இதே தான் திரும்ப நடக்கவும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. லிவிங்ஸ்டோன், பட்லரில் பிளேயர் உள்ளே வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ வின் ஆர் லாஸ் 2 பிளேயரில் ஒரு பிளேயர் எடுக்கணும். லாஸ்ட் மேட்ச் பட்லர் உள்ளே வந்திருந்தார். ஸோ லாஸ் ஆனால் இந்த மேட்ச் பட்லரோ அல்லது லிவிங்ஸ்டோனோ ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ இது இந்த டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன ட்ரிக்கு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் இன்னும் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சில குழப்பங்கள் ஏற்படலாம். ஏன்னா சில மேட்ச்சு நம்ம சொல்கிறதுலேருந்து டைவர்ட் ஆகிற மாதிரி தெரியும். டைவர்ட் கிடையாது, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். நீங்களுமே என்னோட இணைஞ்சு இந்த விஷயத்தை சின்னதாக நோட்டீஸ் பண்ணுங்கள். டீமை மேக் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக இது கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ
இதுதான் டேபிள் பிக். இப்போ டேபிளில் இருந்து கேப்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ண முடியும், பிக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த டேபிள் ஒன்றில் இந்தியாவோட அபிஷேக் சர்மா கேப்டனாக வந்திருந்தார், வருண் சக்கரவர்த்தி விசியாக வந்திருந்தாங்க. ரைட், இந்த அமைப்பை நோட்டீஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இங்கிலாந்து இந்த மேட்ச் வின் பண்ணுது அப்படின்னா கேப்டன் ஆப்ஷன்ஸ் இங்கே யாருக்கு வரலாம் அப்படின்னா இந்த பிளேயர்களுக்கு கேப்டன் ஆப்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிளேயர்ஸ் ஆர்ச்சரையும் இது இன்க்ளூட் பண்ணலாம் ஒன்று. ஸோ இது வந்து பியூராக இங்கிலாந்து ஜெயிக்கும் போது தான் இது நடக்கும். ஸோ டஃப் ஃபைட்டில் இங்கிலாந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்ச்சருக்கும் நீங்கள் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். ஸோ இந்தியா சைடு அதே தான், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சிங். ஸோ இவங்க மோஸ்ட்டாக இந்த டேபிளில் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுவே இங்கிலாந்து சைடு இந்த சைடு டீமில் கேப்டன் ஆப்ஷனுக்கு உரித்தான பிளேயர். ஸோ இது பேசிக்காக காட்டணும், கேப்டன் எங்கே வரும் அப்படிங்கிறத நாம் ஆல்ரெடி ஸோ அதில் ரிவல் பண்ண முடியல. இது இன்டர்நேஷ்னல் மேட்ச். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்படி எடுத்திருக்கோம். இப்போ இங்கிலாந்து சைடில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்கும் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த பிளேயர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் இந்தியா சைடு எந்த பிளேயருக்கான கேப்டன் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ். ஸோ மேட்ச் க்ளோஸாக போனால் தான் இது நடக்கும். ஸோ க்ளோஸாக போகிற பட்சத்தில் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு கேப்டன் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி கேப்டன் ஆப்ஷனையும் இதில் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக இன்னும் ஒரு சில வீடியோக்கள் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணிக்கங்க, சின்ன சின்னதாக பாயிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. நீங்களும் இதில் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, ஸோ எப்படி மேட்ச் முடிஞ்சுன்னு நடக்குதுன்னு செக் பண்ணிக்கங்க. நம்ம ஐபிஎல் வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு இந்த டேபிள் வைஸில் எப்படி டீமை சரியாக கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிடும். ஸோ டெஃபினட்டாக அதில் நம்ம பெரிய அளவில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று நம்ம வின்னர் ப்ரிடிக்ஷன் டெலிகிராமில் இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து டோட்டலாக பெய்டு சர்வீஸ் இருக்குது. ஸோ சில விஷயங்கள் அதில் மாற்றமாக நம்ம சொல்லித் தருவோம். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான அறிவிப்பு வரும். தவறாமல் டெலிகிராமில் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நிறைய தகவல்கள் அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் டெலிகிராம் லைவ் அப்படிங்கிறதும் வருவோம். லைவில் இன்னும் இன்டெப்த்தான சில விஷயங்களை அதில் சொல்லித் தருவோம். வீடியோவில் எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. ஓகே, வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இன்னொன்று லைக்ஸ் போடுங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம வீடியோவை கொஞ்சம் வியூ பண்ணும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.